ரீசெண்டாக DJIயோட Air 3 சீரிஸ் ட்ரோன் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து லீக் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் Air 3 ட்ரோன் மட்டும் இல்லாமல் புது கண்ட்ரோலர்களுமே வந்து வரப்போகிறதா வந்து லீக்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ரோன்கள் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுதான் DJIயோட Air 3 ட்ரோன். இந்த இமேஜ் தான் வந்து லீக் ஆயிருந்தது. ஸோ இப்படி தான் வந்து புது Air 3 ட்ரோன் வந்து இருக்க போகுது. கலர் பார்த்தீங்கன்னா mavic 3 ட்ரோன் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கலரில் தான் வருது கிட்டத்தட்ட. இன்னுமே இந்த ட்ரோனை பற்றினா டீட்டெயிலான ஸ்பெக் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து வேறு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா DJI Air 3 அப்புறம் DJI RC N2 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம DJI Mini 2, Air 2 அப்புறம் mavic 3 சீரிஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் வந்திருக்கும். இது பேர் தான் வந்து RC N1. அதாவது இதில் வந்து இன்பில்ட்டான ஸ்க்ரீன் இருக்காது. நம்மளோட மொபைல் ஃபோனை தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். உள்ள அந்த கேமரா என்ன பார்க்குதோ அந்த வியூவை இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து RC N2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ RC N2 வந்து எப்படி இருக்க போகுது பார்க்குறதுக்கு, அப்புறம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா Air 3 ஃப்ளைமோர் காம்போ RC N2, இது வந்து ஃப்ளைமோர் காம்போலையும் இந்த RC N2 வருது. அதுக்கப்புறமா DJI Air 3 ஃப்ளைமோர் காம்போ RC2 அப்படின்னா வந்து RC கண்ட்ரோலர் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுதான் வந்து RC கண்ட்ரோலர். அதாவது RC N1 மாதிரி இல்லாமல் RC கண்ட்ரோலர் வந்து இன்பில்ட்டாகவே வந்து ஸ்க்ரீன் வரும். அது மட்டும் இல்லாமல் DJI Fly எப்பவுமே இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரோனை வந்து ஸ்ட்ரைட்டாகவே இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த RC கண்ட்ரோலரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து RC2ன்னு சொல்லி இந்த ஒரு மாடல் வரப்போகிறதா வந்து நமக்கு இந்த இமேஜில் லீக் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனோட ரிலீஸ் டேட் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 28 மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவுமே ட்விட்டரில் வந்து லீக் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நமக்கு எதுவுமே புரியல சைனீஸில் இருக்கனால. 2023 6 ஜூன் மாதம் 28ஆம் தேதின்ற மாதிரி இருக்குது. டைம் வந்து நைட் 9 மணின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி இதில் என்ன எழுதியிருக்காங்கன்றது நமக்கு புரியல. எப்பவுமே சொல்கிற மாதிரி தாங்க, DJI வந்து ட்ரோனை மட்டும் புதுசாக லான்ச் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் அந்த கண்ட்ரோலருமே வந்து மாற்றுறாங்க. அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த RC N1 கண்ட்ரோலரே எடுத்துப்போம். இது வந்து DJI Air 2 ரிலீஸ் பண்ணும்பொழுது வந்த ஒரு கண்ட்ரோலருங்க. ரொம்ப வருஷமாகவே இந்த கண்ட்ரோலர் வந்து பேசிக்கான ஒரு கண்ட்ரோலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்ட்ரோலர் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக DJI வந்து ஒரு ட்ரோன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் ட்ரோன் மட்டும் இருக்க வேரியன்ட் நிறைய பேர் வாங்கிடுறாங்க. இந்த கண்ட்ரோலர் இருக்க காம்போ வந்து யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஸோ புது ரிமோட் கண்ட்ரோலருங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பழைய கண்ட்ரோலருங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்டேட் ஆகிட்டே போயிடும். உதாரணத்துக்கு இந்த mavic மினியோட கண்ட்ரோலர் எடுத்துப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு mavic மினி அப்புறம் மினி SC இந்த மாதிரி வேரியன்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எந்த மாடலுக்குமே இந்த கண்ட்ரோலர் வந்து கொடுக்கல. இந்த மாதிரி தான் இந்த RC N1மே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆகிடும். புதுசாக ரிலீஸ் பண்ணுற எந்த ட்ரோன் மாடலுமே பழைய கண்ட்ரோலருங்களோட வந்து கனெக்ட் பண்ணாத வகையில் அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்க புதுசாக ரிலீஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சேல் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த RC கண்ட்ரோலர் கூட எடுத்துப்போம். இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இதை வந்து நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா RC2ன்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் DJI அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே சேல் ஆகணும், எப்படியாவது தள்ளி விட்டுணுன்ற மாதிரியான ஒரு போக்கில் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கன்சியூமர் ட்ரோன்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் விலை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து போயிட்டே இருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லீக் தான். இன்னும் கன்ஃபார்மாக வந்து நமக்கு தெரியல என்னென்னலாம் வரப்போகுது, உண்மையிலே வந்தால் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வர அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.